வாங்க ஐயரே வாங்க. உங்களை தான் நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் பேனம் தர்றேன், நாளை இங்கே குறிச்சு கொடுத்துருங்க. உங்க வாக்குமூலம் இல்லாம என் பொண்டாட்டிட்ட ஒண்ணு நடக்காது போல இருக்கு. என்ன ஆணுகிட்ட இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? அவர் பேச மாட்டார் பொன்ராசு. ஏன்? என் ஆத்துக்காருக்கு வாய்ச்சலுக்கு பிடிச்சிடுச்சு. வாய்ச்சலுக்கா? எப்படிங்க? நான் சொல்றேன் பொன்ராசு. இந்தாங்க அண்ணா, சாப்பிடுங்க. பட்டு, நீ ஒண்ணுன்னா அங்க இருந்து போடு, நான் இங்க இருந்து ஆன் சொல்லி சாப்பிடுறேன். சரிண்ணா. ஆ சொல்லுங்க. ஐயோ மிஸ் ஆயிடுதே. இப்ப போடு, நான் ரெடி ஆயிட்டேன். ஆ சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஆ சொல்லுங்க. நன்னா ஆ சொல்லுங்கண்ணா. போறேண்ணா. இதுதான்ப்பா நடந்தது. ஐயரே, சின்னஞ்சிறுசுங்க எங்களை பிரிச்சு வச்சுட்டு கரடு கட்டைய நீங்க மடியில படுத்து கொஞ்சலா? எங்க சாந்தி மூத்தத்தை நிறுத்தி வச்ச உங்க வாய்ச்சலுக்கா எடுக்க மாட்டேன். அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டார். வாய்ச்சலுக்கு எடுத்து விட்டுருப்பா. ரொம்ப நேரமா இப்படியே இருக்கார். என்னங்க பாவம், எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடுறேன். உங்க மாமி சொன்ன எடுக்கல, ஏன் ஆளு சொல்லிட்டா. என்ன பண்றாசு? அவர் கொடுத்த போறியா? அவரை கொடுத்துறதுன்னா அன்னைக்கே கொடுத்திருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா சரியாச்சா? அம்பே, என் வாய் கொழுப்பால என் வாயே சொல்லி கெடுத்து அவ பேச்ச கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ண. இனிமே ஜென்மத்திலையும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமா. அப்ப முதல்ல இன்னைக்கு வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுடலாம். நிறைஞ்ச அமாவாசை. லைட்ட ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி ஐயரே, உங்களுக்கு ரெடியாரு? பூங்கத, இந்த முதராத்திரிய எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. யாரையா அந்த நேரத்துல? அத்தை மாமா வந்துட்டாங்களோ? அவங்க எப்படி வருவாங்க? நான் சம்பூர்ணராமன படத்துல டிக்கெட் அமைச்சிருக்கேன். அது 28 ரீல் விடிஞ்சுதான் விடும். யார் அது? இந்தாங்க, யாரா இருந்தாலும் போட்டு காலைல வாங்க. நேரம் காலத்திலே மலங்கிட்டு நீ வாடி. பொண்ணுறது கனவு தரப்பா. ஆட, யாரையா அந்த நேரத்துல? கிருஷ்ணய்யரா இருப்பாரோ? அந்த ஆள இருந்தா வெட்டி சாத்திர மாட்டேன். பிள்ளைங்க அழுவுதுப்பா. பிள்ளைங்க அழுகுதா? இதுக்கு தான் பாட்டே பாட வேணும்னு நினைச்சேன். ஒரு 3 பாடினது எல்லா வேலையும் கட்டு போச்சு. யார் இந்த நேரத்துல? அடடடா, நேரங்கட்ட நேரத்துல யாரையாவது பொன்ராசு தங்கராசு கிட்டு. அம்மா நில்லுங்கம்மா. அட சொல்றத கேளுங்க. நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? ஐயா ஐயா ஐயா, அம்மா நில்லுங்கம்மா. யார் நீங்க? இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஏ பொண்டாசு, எனக்கு தெரியல. இல்லையே. நான் தான் கிருஷ்ணன். நீங்க கிருஷ்ணனா? ஆமா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட தாய்மாம. பக்கத்து ஊர் கல்யாணத்துக்கு வந்தோம். ராத்திரி பஸ் தவறி விட்டோம். இங்க தங்கிட்டு போலாம் தான் வந்தோம். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா தானே டூ வீலர்ஸ்ல படம் பார்த்துக்கிறாங்க. நீங்க போங்க, அம்மா பாருங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ ஐயம்மா, ஏம்மா பாட்டி எந்திரிமா. விளக்க மாத்துறதுக்கா? ஐயோ, என்ன அழுகல படுத்துருச்சு, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா எந்திரிமா. ஆசையா இருக்கு பண்ற. அசரியா இருக்கா? சரி, தூங்க தூங்க தூங்க. தூங்காத. இன்னைக்கு கதை கந்தல் தான். கதவை திறக்கணும்னு நினைச்சேன், திறந்து தப்பா போச்சு. ஏ கையடியா, நீ பட போங்காத. மாளிகையுமா எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரதர். நீங்க மாளிகையுமா எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ண போயிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல 2 கல்யாணம். ஆமாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது, கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சுக்காதீங்க, நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க, நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக்கா பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர், நீங்க எங்க? பிரதர் நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? டேய், டேய், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா, நான் சொல்ல திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச பொண்ணை மட்டும் நீ நினைக்கலாமா? டேய், வள்ளி எனக்கு தான். இல்ல, வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டையை பிடிப்பேன். நான் சட்டை பிடிப்பேன். ஏன்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்க்கு வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் இவட கேவலமுங்க. உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புறா, நான் அவளை விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது, நான் அவளை விரும்புறேன். என்னமா இதெல்லாம்? இல்ல மாமா, இவங்க 2 பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்குவேன்னு. அதான் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளிய வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். கரெக்ட்டுங்க. கரெக்ட். டேய் 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 டேய்,
2 பேரும் உள்ள போனாங்களே ஏன் இன்னும் வரல? ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே ஏன் இன்னும் வரல? இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு. அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம், ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சர்ரா போடா. ஆமா. நான்சென்ஸ் நான்சென்ஸ். என்னம்மா என்னாச்சு? ஐயோ எந்திரிமா எந்திரி. ஐயோ வலிக்குதே. வலிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ சுருக்கு பிடிச்சிருக்கு போல் இருக்கு. இங்க விளக்கம் இருக்கு. மாடத்துல இருக்குங்க. ஐயோ இருமா எடுத்துறமா திரும்பிக்க திரும்பிக்கமா என்ன திரும்பிக்க. இருமா. ஐயோ வலிக்குது. என்ன பண்ணு? அட விடுமா. விடுமா உனக்கு திருக்க பிடிச்சிருக்கு. தப்பா நினைக்காத போகும்போது என்ன கிடத்த பக்கத்துல வச்சுக்கிட்டு நாம என்ன செஞ்சாலும் சுழு கெடுக்கிறதா நினைக்குவாங்க. இவர் தான் சொன்னாரு. இப்ப நாடு ஆடுறாரு. என்ன தப்பா நினைச்சுக்கோங்க. போய் நம்பாத. அட என்னமா நீ நம்பாளத்து விட்ட? நான் சொல்றது விடுங்க. இது வரைக்கும் அவகிட்ட அரசல் புடிச்சலாதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அவ வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வந்துட்டீங்கல்ல. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல இப்பதான் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்ககிட்ட ஏமாற நான் தயாரா இல்ல. என்ன நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இனி என்ன நடக்கணும்? அதான் எல்லாமே நடந்து முடிச்சு போச்சே. நீ ரொம்ப குழம்பு போயிருக்க. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. அதுக்குதான் அவ இருக்காளே. சம்பந்தப்பட்டவளே சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் சமாதானம் எதுக்கு? உங்கத உண்மையிலேயே நான் அவளுக்கு உதவி செய்யத்தான் போனேன். அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் கனவுல கூட உனக்கு துரோகனசு கிடையாது. உங்க லட்சணத்தை தான் நான் நேர்ல பாத்துட்டேனே. இன்னும் ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ மனசுல எதையோ வச்சுட்டு பேசுற. இது நல்லா இல்ல. நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசல. நீங்க தான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது? இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோமா? பொதுவா புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணுங்க புள்ள குட்டியோட வருவாங்க. நீ கொட்டி படுக்கையோட வந்திருக்கியம்மா. தெரியுமா இந்த பசங்களை பத்தி? காதலிக்கிறோம் பாருங்க, கட்டின புடவையோட வந்தா போதும், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறோம் பாருங்க, உசிரியே கொடுக்கறோம் பாருங்க. ஆனா காரியம் முடிஞ்சோடனே கசக்கி எரிஞ்சிருவாங்க. இப்ப கசக்கி எரிஞ்சிட்டா பாத்தியா? இதையெல்லாம் பாக்குறதுக்காம நான் உயிரோடு இருக்கேன். எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, பட்ட மரம் ஆயிட்டு.
எங்க அண்ணன் பொண்ணு நீயாவது சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தேன். இப்படி தனிமரமாவது நிக்கிறியாமா? இதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு உயிரே போயிடும் போட்டுக்குமா. அன்னைக்கு என் பேச்ச கேட்டிருந்தா மகாராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாம். தகப்பன் பேச்ச கேட்டு தலை நிமிர்ந்து வாழ்றதை விட்டுட்டு இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறியாமா? இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டுவிடமா? என் முடிவு முன்ன பின்ன இருக்கும், ஆனா எல்லாம் உன் நன்மைக்காகத்தாமா இருக்கு. போமா, கண்ணை தொடச்சிட்டு போய் குளிச்சுட்டு வாமா. 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. போமா, பொட்டி எடுத்துட்டு போறாய். இப்படி துரும்பா இழைச்சு வந்து நிக்கிறியாமா? போ. செம்பிளியாடு ஐயா, பின்னாடியே போடா. புறக்கடையில எவ்வளவு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட போறாளுங்க. நம்ம திட்டமே வேஸ்ட் ஆயிரும். பூங்கதை உள்ள நுழைஞ்ச உடனே புறக்கதையும் முன்கதையும் சாத்தி விட்டேன்ல. நாங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா கிரிமினல். நீங்க உமா வயிற்றுக்குள்ளேயே கிரிமினல்ரா. எப்படிங்க இப்படி அழுதுகிட்டே பேசுறீங்க? ஒரு ட்ரைனிங் தான். அப்படியா? பொன்ராசு, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. உன் குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் நடந்ததுக்கு காரணம் என் பொண்ணுதான். எனக்கு நல்லா தெரியும். குழந்தை வயசுல இருந்தே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவையா. பெத்தவளுக்கு சமமா மத்த பெண்ணுங்களை மதிக்கிறவையா நீ. அந்த ஆண்டவனே வந்து உன் மேல பழி போட்டாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட உன் மேல அவாண்டமா ஒரு பழியை சுமத்திருக்கிறாளே, அதுதான் எனக்கு ஏன்னே புரியல. அவளை அடிச்சு பார்த்தேன், உதைச்சு பார்த்தேன், திட்டி பார்த்தேன். உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அவ பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ பொறப்பு சுபாவமே மாறி போச்சு. அவ என்னைக்கு மேல பழிய போட்டாலும் அன்னைக்கு என்ன நாடிட்டு செத்து போயிருப்பேன். என்ன பண்றது? பொண்ணை பெத்துட்டேனே. இந்த பாருங்க ஐயா, யாருக்கா இருந்தாலும் எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அந்த நேரத்துல அது நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி பொன்ராசு, என் பொண்ணு இவ்வளவு பெரிய பழிய உன் மேல போட்டும் அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. தம்பி, உனக்கு ஒரு குறை வராதுப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ ஊர் மிச்சம் வாழத்தான் போற. அத நான் பாப்பேன். நல்லா இருப்பா. யாராசப்பா வீட்டுக்கு வந்த பூங்கோதைய என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல? பாத்தியா, உன் பரதேச புத்தி காட்டுற பாத்தியா? எப்ப அனுப்பணும் எனக்கு தெரியும். அவன் என்ன அடியாளுக்கு அதிகமாயிட்டே இருக்கானுங்க. அரசியல் ஈடுபட போறியா? அனுபவம் இல்லாம எப்படியா அரசியல்ல ஈடுபடுறது? ஐயோ, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. விட்டா கட்சி ஆரம்பிச்சு கொடியை தச்சிட்டு போல் இருக்க. இத பாரு, நீ அடிக்கடி டென்ஷன் ஆகிறத விடு. நம்ம பிளான் படி பூங்கோதையை பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு என்ன கழட்டி விட்டுறியா? கையில காசு வந்ததுக்கு அப்புறம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. பசங்களை கூட்டு பாடல எடுத்து வைக்க சொல்லியா? இத பாரு, வேகையெல்லாம் நடக்குது. டேய், கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போல் யாவும் நிறைவேறுதே. கண்ணும் கண்ணும் இங்க தொடாதீங்க, தாயத்து கட்டிருக்கேன். ஓ, இது விரதக்கை. அங்கேயும் தொடக்கூடாதா? எதிரி மேல அங்க தொடக்கூடாது, இங்க தொடக்கூடாதுன்னா எடுத்த உடனே நான் இங்கே தொட. என்ன கட்டின புருஷனவே அடிக்கிற? என்ன மாமா, சின்ன பிள்ளை இருந்து அங்க தொட்டா கூச்ச வந்து அடிப்பேன்னு தெரியும்ல, அவங்க போய் சொல்றீங்களே. ஓ, அந்த கூச்சம் இன்னும் உனக்கு இருக்கா? இன்னைக்கு அந்த கூச்சத்தை நான் போக்கிடுறேன். எப்படி? என்ன இப்படி மாத்தி மாத்தி அடிக்கிறேன்? நான் எங்கதான் தொடறது? இல்ல மாமா, நீங்க என்ன எங்கேயுமே தொட முடியாது. அப்ப நான் அடிவாங்கி சாகிறதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுனா? ஆமா, இந்த கூச்சம் இன்னைக்கு மட்டும் தானே இருக்கு, நாளைக்கு இருக்காதுல்ல? ஆஹா, எப்பவுமே போகாது. வாழ்நாள் பூரா நீங்க என்ன தொடவே முடியாது. நீ தொட்டன்னா தொட்டா அடிப்பேன். வேணா விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். எதிர்க்கையா, நான் உன்னை தொடர மாதிரி இல்ல, அடி வாங்குற மாதிரி இல்ல. எங்க போறீங்க? பொறுத்திருந்து பார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ?
அடிச்சாரோ. நான் தானே மாமா அடிச்சேன். இந்த கோலத்துல எங்க போறீங்க? இந்த கோலத்துல வேசியை தேடியா போறேன், காசியை தேடி தாண்டி போறேன். நான் உங்களை போக விட மாட்டேன். என்ன மாமா அடிச்சிட்டீங்க? இப்ப கூச்ச எனக்கு வந்துருச்சு. இனிமே நீ என்ன தொடக்கூடாது. யாரோ ஒரு கவிஞன் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடானா. நீ அடிச்ச 2 அடியில என்னோட நிலைமை எப்படி ஆயிருச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே நான் வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே கிடையாது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைகளுக்கு அடியேன் ஒரு பெரிய உதாரணம். அடியே, வாத்தியத்தை நான் விட்டாலும் வாத்தியம் என்ன விடுற மாதிரி இல்ல. முடிந்தால் என்னை காசியில் வந்து பார். சவுத் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ.